ஓகே சகோஸ், எங்களோட டே 2 வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆர்ட்ரு பண்ணுறதுக்கு மறந்துட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து தூங்கினோம். வெளியில் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு, நான் சொன்னேன்ல நைட்னால் வந்து கிளைமேட்டே வேறு, ஏற்காடு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் தங்கியிருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆள் அறவே இல்லை, சொல்லப்போனால் பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த டைம் ஸ்பெண்டிங்கில் காலையில் எந்திரிக்கிறதுக்கு உண்மையுமே மறந்துட்டோம். ஸோ நாங்கள் எந்திரிச்சது 10 மணிக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். சரி டீயாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்பெஷல் கும்பகோணம் ஏதோ ஒன்று போட்டிருந்தான். சரி போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் டீ, என் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பிளாக் டீ, அப்புறம் என் ஒய்ஃப் வந்து ஸ்பெஷலாக ஏதோ நீலகிரி காஃபின்னு ஏதோ போட்டிருந்தான். ஸோ ஏற்காடு காஃபி அப்படின்னு போட்டிருந்தான், ஃபில்ட்ரு காஃபின்ட்டு. ஸோ அதை ஆர்ட்ரு பண்ணினாங்க. ஸோ சாப்பிட்லாம் அப்படிங்கிற சமயத்தில் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து சாக்லேட்ஸு, ஆல்வேரா ஜெல்லு, அப்புறம் வந்து ஸ்பெஷலாக வந்து ஸ்பைசஸ்ஸு இதெல்லாம் விற்றாங்க. அப்புறம் செடிங்கள்லாம் விற்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சாக்லேட்ஸு, அப்புறம் வந்து ஆலோவேரா ஜெல்லு என் ஒய்ஃபுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு டீயை குடித்தா ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுங்க. உண்மையிலுமே ரொம்ப கேவலத்துலேயும் கேவலமாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக என்ன பண்ணுறது, ஏதோ பசிக்கு ஏதாவது சாப்பிடுவோம் அப்புறமேட்டு வந்து ஹோட்டல் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற லேடிஸ் சீட்டுக்கு போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோப் மூலமாக குருவி வந்து ஷூட்டிங் எடுத்த ஸ்பாட் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முன்னாடி காட்டினேன் பார்த்திங்களா, அந்த ஸ்பாட்டை எல்லாருக்கும் காட்டிட்டு 10 ரூபா பிடிங்கிட்டு வேறு இருந்தாங்க. என்னடா குருவி படம் இங்கே எடுத்தீங்களா அப்படின்னு பார்த்தா என் டிரைவர் சொல்கிறாரு, இல்லைங்க அது வந்து கடப்பால் உண்மையாலுமே எடுத்தாங்க. அந்த ஸ்பாட்டையே குருவி ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேமே வச்சு டூரிஸ்ட்டுக்கெலாம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் ஏதோ வேறு ஏதோ காட்டிகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தூரமாக ப்ளூவாக ஒரு மணல் திட்டு மாதிரி தெரியுதுங்கள, ஆக்சுவலாக அதுதான் வந்து குருவி ஷூட்டிங் வந்து எடுத்த இடம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் காட்டிகிட்டு இருந்தார். அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் வியூவர்ஸ் யாராவது பார்த்துக்குறீங்க, இல்லை அது உண்மை தான்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு இப்போவும் ஏற்காடு வந்தாங்கன்னா அந்த டெலஸ்கோப் மூலமாக நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. அந்த டெலஸ்கோப்பில் நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தூரமாக ஒரு லாரியில் வந்து மணல் அள்ளி போட்டுட்டு 2-3 ஒர்க்கர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மரபணு பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, உள்ளே வந்து பட்டுப்பூச்சி வளர்ப்பு இது வழியாக போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென் சீட்டு, அப்புறம் சில்ட்ரன் சீட்டு, அப்புறம் வந்து ரோஸ் பார்க்குக்கெலாம் இது வழியாக தான் போக முடியும். ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா வந்து பார்க்க நல்லாயிருக்கு, பெரிய பெரிய மரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் ஒரு 10-15 செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். என்னடான்னு பார்த்தா அங்கே ஹோட்டலும் இல்லை. ஸோ நீங்கள் காலையில் சாப்பிட்றதா இருந்தால் ஜென் சீட், லேடிஸ் சீட்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வெளியில் மெயினான இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஆப்பிள், பைனாப்பிளை வந்து ஸ்லைஸாக வெட்டி போட்டு உங்களுக்கு இது தருவாங்க, அந்த என்ன சொல்கிற ஃப்ரூட்ஸ் தருவாங்க. அப்படியும் வந்து இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸஸ் கிடைக்கும். அப்புறமேட்டு வந்து பஜ்ஜி போண்டா, அந்த ப்ரெட் ஆம்லேட்டு அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சில்ட்ரன் சீட்டு. நாங்கள் போகும்போது உண்மையாலுமே வெயில் பொலன்னு பொழந்துச்சு. எங்களால் வந்து அதை என்ஜாய் பண்ண முடியல. ஜஸ்ட் நீங்களே பாருங்களேன், அந்த வெயிலுக்கு வந்து எங்கேயுமே அந்த பச்சை பசேலுங்கிற ஒரு ஃபீலே இல்லை. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வறண்டு போன மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் வியூஸ் நல்லா இருந்துச்சு. அதை அனுபவிக்கிறதுக்கான கிளைமேட் வந்து அங்கே அந்த மாதிரி இல்லாதனால எங்களுக்கு சம்திங் மிஸ்ஸிங், அவ்வளோதான். ஸோ இருந்தாலும் பார்த்தோம், நல்லா வியூவாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நீங்களே பாருங்கள். ஸோ செல்ஃபிஸ் எடுத்தாச்சு, நானும் ஒய்ஃபும். வந்ததுக்கு ஏதாவது ஒன்று எடுக்கணும்ல. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் போனோம். பொட்டானிக்கல் கார்டன் உண்மையிலுமே வந்து போட்டு தள்ளிடுச்சு. அவ்வளோ வெயில், பச்சை பசையில் என்ன இருக்குன்னு கேள்விப்பட்டால் எங்கடா இருக்குது அந்த பச்சை அப்படின்னு பார்த்தா வடாயாச்சே, இங்கெல்லாம் பச்சை இல்லை. ஏன்னா இங்கே மழை பெஞ்சே வந்து டிசம்பர் மாதம் ஆயிடுச்சு, டிசம்பர் மாதத்துல தான் மழை பெஞ்சிச்சு அப்படின்ட்டு வெளியில் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிறவர் சொன்னார். பாருங்கள், உண்மையிலுமே ரொம்ப வறண்டு போயிருந்துச்சு.
புல் தரையே இல்லை. தூரத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த சறுக்கில். அப்புறம் சில பில்டிங்ஸ் இருந்துச்சு. வெயில் வேற போட்டு தாக்கிட்டு இருந்துச்சு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு மறுபடியும் 3வது தடவையாக வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது வழியாக பார்த்திங்கன்னா நிறையா செடிங்களாம் இருந்துச்சு. எல்லாமே சேல்ஸுக்கு தான், நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். அங்கே ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கிறதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் வந்து வாங்கி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பாட்லேயே ப்ரிண்ட் அவுட்டும் போட்டு தராங்க. நாள் அனுபவத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தோம். ஸோ அதனால் வந்து கூகுள் மேப்பில் வந்து என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காட்டில் பார்த்தோம். ஸோ அதில் வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே போட் ஹவுஸு, அதுக்கப்புறம் வந்து லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, சில்ட்ரன் சீட்டு, அப்படியே வந்து பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஸ்பாட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்த வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து கான்சிக்யூட்டிவாக வந்து டச் பண்ணி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து அதை நம்மளுக்கு லீட் பண்ணி கூப்பிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி லீட் பண்ணி கூப்பிட்டு போனதில் வந்து இப்போ பொட்டானிக்கல் கார்டன் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா உண்மையிலுமே நல்ல இடமா இருக்கும். பார்த்திங்கன்னா சுற்றி முற்றியில் வந்து பார்க்க உண்மையிலுமே நல்ல வியூஸு. நாங்கள் அந்த இடத்துல நிறைய நேரம் நின்னோம். நிழலில் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் நிறைய நேரமே நின்றுட்டுருந்தோம். ஏன்னா அதை விட்டு தாண்டி போனால் வந்து வெயில் போட்டு தள்ளுச்சே. ஸோ அதனால் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டனுக்கு வந்து ஒரு நிறையா குரூப் ஆஃப் ட்ரீஸ் ஒரு வந்து காடு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு அந்த வழியாக தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆஹா பார்க்க சூப்பராக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த வழியாக போகலான்னு பார்த்தா எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயில் கொடுமை தாங்க முடியாமல் அங்கே படுத்துட்டாங்க. அதை நீங்களே பார்க்கலாம். படுத்துட்டாங்க. நிறைய பேர் நடக்கவே இல்லை. சொல்லப்போனால் அந்த இடத்துல வந்து அப்படியே உக்காந்துட்டாங்க. ஸோ எங்கேயுமே நிழலே இல்லை. அந்த ஜென் சீட்லேருந்து இல்லை சில்ட்ரன் சீட் வரைக்குமே கண்டினியூஸாக வந்து நீங்கள் அப்படியே அந்த வியூஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் எட்ஜில் நடந்து போகணும்ல. ஸோ அதுக்காக வந்து பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து போகும்போது எங்கே மரத்தை நட்டு வைக்க போகிறாங்க இவங்க. ஸோ அதனால் வெயில் பொழந்துச்சு. ரோஸ் கார்டனுக்கு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரியான நிழல். ஸோ அங்கே தான் எங்களால் அந்த சில் காற்றை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணனால அங்கே நிறைய பேர் அப்படியே உட்காந்துட்டாங்க. பஞ்சாக உட்காந்துட்டு நிறைய பேர் லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் அப்படியே வந்து கதை பேசிட்டு அப்படியே செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த காட்டு வழியாக அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். நல்ல உயரமான மரங்க. உண்மையிலுமே வெயில் வந்து அவ்வளோவா உள்ளே வரவே இல்லை. நல்ல சில்லுன்னே இருந்துச்சு. ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா அங்கே போர்டே இல்லை. நீங்கள் எந்த வழியாக போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடிங்கே இல்லை. ஸோ லன்ச் டைம் ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே நம்மளால் நடக்க முடியாது, வெயில் தள்ளுது, வாங்க ஃபஸ்ட்டு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு வழியாக எங்களோட இந்த சைடில் வந்து எங்களோட ட்ரிப்பை முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். ஒய்ஃபால் நடக்கவே முடியல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்களோட லஞ்சை வந்து வெளியில் முடிச்சுட்டு வழக்கம் போல் தான் லஞ்சை பற்றி இப்போ வீடியோ போடணுன்னா சுத்தமாக வேஸ்ட்டுங்க. ஏதோ ஒரு மொக்கையாக வந்து ஒரு இடத்துல வந்து ப்ரெட் ஆம்லேட்டு, ஒரு டீ, அதுதான் சுற்றி நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ப்ரெட் ஆம்லேட்டு, பஜ்ஜி கூட சூடாக கிடைக்காது உங்களுக்கு, டீ, இதுதான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அங்கேருந்து வந்து ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு பீக்கு பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ என்ட்ரி ஃபீஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 300 சொல்லிட்டாங்க. ஸோ டிரைவர் வந்து சொல்லிட்டாரு 300 ஒருத்தருக்கு ஏற்காடில் இருக்காது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் நான் வரலன்ட்டார். சரி வாங்க நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேரும் போனோம். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா டாகு ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நிறைய பஞ்சாக அப்படியே நான் கொத்தாக ஏதோ நாய்ங்களாக இருந்துச்சு, ஃபாரின் நாய்ங்களாக இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து குழந்தைங்களுக்கு வந்து விளையாட விடுறாங்க. உள்ளே வந்து பெரியவங்களும் போனாங்க.
பார்த்தாலே தெரியும் நிறைய நாயிருங்க இருக்குது பாருங்கள். சுற்றி சுற்றி அதுங்களை துரத்திக்கிட்டு குழந்தைங்க அதை பிடிச்சி டச் பண்ணிவிட்டு அதை கொஞ்சிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இதுங்கெல்லாம் என்ன ப்ரீடுன்னெலாம் எனக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கு உண்மையிலுமே என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நினைக்கிறேன். நாய்ங்களெலாம் விருப்பமான குழந்தைங்க இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த இடம் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். உள்ள என்ட்ரிக்கு வந்து ஒரு ஃபீஸ் வாங்குகிறாங்க. ஸோ டாக் இந்த இடத்துல மட்டும் வாங்குகிறாங்க. ஸோ அந்த டாக் ஹவுஸை தொடர்ந்து தள்ளி வந்தோன்னா பார்த்திங்கன்னா ஈமு கோழிஸ் ஒரு 3-4 ஈமு கோழி வந்து நல்ல பெரிய இடத்துல வந்து விட்டுருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஈமு கோழியை நான் பார்க்குறேன். அந்த கோயம்புத்தூரில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட வந்து ஈமு பண்ணை ஃபேமஸாக இருந்துச்சுங்களா, அப்போ ஒரு பண்ணை இருந்துச்சு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட. அப்போ பார்த்ததை விட்டு இப்போ தான் பார்க்குறேன். சைடில் இது பார்த்திங்கன்னா கலர் கோழி பார்த்திங்களா, இது வந்து ஏதோ ஃபாரினில் வந்து ஒரு ப்ரீடு. அந்த வரிசையாக அந்த ஈமு கோழியை தொடர்ந்து வந்து ஃபாரினில் இருக்கிற எல்லா கோழி, எகிப்து கோழி, கிரீஸ் கோழி, ஸோ இந்தியன் கோழி, எல்லா கோழியுமே வந்து போட்டிருந்தாங்க. என் ஒய்ஃபு தான் வந்து இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி குதிரை சவாரி, அப்புறம் வந்து காருங்க, எலக்ட்ரிக் கார் ஓட்டுறது, பெடல் கார் ஓட்டுறதுலாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் காசு பே பண்ண வேண்டியதாக இருக்கும் உள்ளே தனியாக. குதிரை வந்து சின்ன குதிரை தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான இந்த இதை ட்ரை பண்ணலாம். உண்மையிலுமே பீகோ பார்க் ஓகே தான் சொல்லுவேன். குழந்தைங்களுக்கு உண்மையிலுமே 100% ஓகே. அங்கேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஹஸ்கி டாக் ப்ரீடை வந்து ஒரு கூண்டில் வந்து வச்சு அதை வந்து ஒரு ஷோகேஸாக வச்சுருந்தாங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து இந்த ஹஸ்கி டாக்ஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டோம்ல. உள்ளே ஒரு ஹஸ்கி தெரியுதுங்களா, நம்மளால் என்ன பண்ணுறது தெரியுங்களா, உள்ளே அவங்களுக்கு ஏசி போட்டிருக்காங்க. வெயில் கொடுமை தாங்க முடியலல்ல, இதுங்கெல்லாம் சும்மாவே பனி பிரதேச நாய்ங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம ஆளுக்கு ஏசி போட்டு அப்படியே காற்று வாங்கிட்டு உட்காந்துருந்தார். ஸோ அங்கேருந்து பீகோ பார்க்கோட ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரட் கேஜ் இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா கிளிங்களாக இருந்துச்சு. குட்டி குட்டி கிளிங்க, அப்படியே கொஞ்சம் பெரிய கிளிங்க. ஸோ இந்த மாதிரி கேஜுக்குள்ளே நிறைய கிளிங்க இருந்துச்சு. ஸோ வாமா கிளியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை கூப்பிட்டேன். ஐயோ அம்மா என்னால் முடியல, வெயில் பொழக்குது, நீங்கள் போய் பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. நான் போய் கிளி கேஜை பார்த்துட்டு வந்தேன். ஸோ நம்ம ஆள் வந்து தூரத்தில் எதை எட்டி பார்க்கறதுக்காக உட்காந்துருக்காரா என்னன்னு தெரியல. ஸோ நம்மளால் அப்படி ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம வீடியோ டேலண்ட்டாக காட்டலான்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய கிளிங்க அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. செம்மையாக இருக்குங்கள. நல்லா அப்படியே உங்களுக்கு வந்து கேமராவோடு எடுத்துகிட்டு போயிருங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துக்கெலாம் கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்க்க கிளிங்கெல்லாம் நல்லா சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க, ஒரு ரொமான்ஸ் வேறு பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. ஒரே சவுண்டு தான். ஆனால் அங்கே பக்கத்தில் போகும்போது பாருங்கள், ரொமான்ஸை பார்த்தீங்களா, அது தூங்கிட்டு இருந்துச்சு, நம்மால் தான் அதை நோண்டிகிட்டு இருந்தார். உடலையே நம்ம வீடியோகிராஃபியை பார்த்துட்டு வீடியோகிராஃபி திறமையை காட்டுன்னு சொல்லி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். தூங்கிடுச்சு. என்னடா தூங்குறா, வடிவேல் பழைய சொத்து திங்காத அப்படின்னா கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி வடிவேல் மாதிரி ஒன்று போடணும். நல்ல கிளியாக இருக்கும் போல், சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க விட்டுருச்சு. இப்போ நம்மளை பார்க்குறிய நிலமையை பார்த்தியாடா அப்படின்ட்டு, சரி வரேன், ஏன் அங்கே தண்ணி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கேஜில் வந்து பார்த்துட்டு வெளில கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு
திடீர்னு அந்த ஸ்டாஃப் வந்து கூப்பிட்டாங்க, சார் எல்லாமே பார்த்துட்டீங்களா சார் அப்படின்ட்டு. பார்த்துட்டேன் மேம் அப்படின்னா. இல்லை இங்கே வாங்க சார், இதுக்குள்ளே வந்து போகலாம் அப்படின்ட்டு இங்கிட்ட ஒரு சுற்றி பார்க்குற இடம் இருக்குன்னு கூப்பிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டு பார்த்தா இந்த மாதிரி இப்போ வந்து கூண்டில் வந்து கிளி இருந்துச்சுங்கள்ல, இப்போ நம்மளே அந்த கூண்டுக்குள்ளே போகலாம். அந்த மாதிரி கிளி கூண்டுங்களுக்குள்ளே விட்டுட்டாங்க. அந்த கிளிங்கெல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு. நம்மளும் வந்து ஃப்ரீயாக அதுங்களெல்லாம் போய் டச் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இடம் சைடில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே போனோம். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மரத்து மேலே பஞ்சாக கிளிங்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே கிளி சவுண்டாக கேட்குதுங்களா? நான் இதிலெல்லாம் வந்து வால்யூமெல்லாம் நான் டவுன் பண்ணவே இல்லை. எடுத்த வீடியோவை நான் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ அங்கேருந்து உள்ளே போனீங்கன்னா இந்த கேட்டை திறந்து உள்ளே போகணும். இப்போ உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 2-3 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கையில் வந்து இந்த கிளிங்களுக்கான சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ அந்த சாப்பாடை வந்து நம்ம நீட்டும் போது நம்ம கையில் வந்து அப்படியே அந்த கிளிங்கெல்லாம் வந்து உட்காருது, சாப்பிடுது, நல்லா இருக்குது. ஆனால் இதில் வந்து நீங்கள் செய்யக்கூடாதது ஒன்று இருக்குது. அந்த கிளிங்களை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது உங்களை கடிச்சு விட்டுரும். ஸோ நீங்கள் கையை நீட்டலாம், அது வந்து உங்கள் கையில் இருக்க சாப்பாடை வந்து சாப்பிடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கையிலேருந்து இன்னொரு கையில் வந்து சாப்பாடு காட்டி இப்படி நகர்த்தலாம், அப்படி சாய்க்கலாம். பட் வந்து நீங்கள் வந்து அந்த கிளியை தொடணும் அப்படின்னு ஏதாவது தொட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இங்கே இருக்க கிளிங்களுக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனே அதான் கொடுக்குறாங்க, கிளியை தொடாதீங்க, தொட்டால் அது கடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன கிளிங்களாக இருக்கிற சின்ன கலர் கிளிங்களாக இருக்கிற கேஜுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. ஸோ நான் எங்கள் கையில் வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டோம். ஸோ ஒன்று இருக்குது, இந்த பீக்கு பார்க்கில் வந்து சைடில் வந்து ஸ்நாக்ஸு ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அலௌடு தான் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் வெளியில் வந்து வாங்கிட்டு உள்ளே வந்தாலும் அலோவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சினிமா தேட்டருக்குள்ளே போவாங்களே, உள்ளே தான் பாப்கார்ன் வாங்கணுன்ட்டு, அதெல்லாம் எதுவும் சொல்லலை. நீங்கள் வெளில இருந்து கூட வாங்கிட்டு போகலாம். கிளி வந்து அழகாக கையில் உட்காந்து வச்சு பாருங்கள். கையில் அழகாக உட்காந்து சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டுட்டு அந்த கீப்பர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்டே மறுபடியும் ஓடி போயிடுச்சு. அப்புறம் என் கைக்கு மறுபடியும் வந்துச்சு. ஸோ இப்போ தான் நான் வந்து அதை டச் பண்ண போனேன். சொல்லப்போனேன் எப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு டச் பண்ண போனேன். கடிக்க வந்துடுச்சு. ஐயோ நாச்சு, ஒரு நிமிஷத்தில் அல்லே இல்லை. ஸோ என் கையில் கேமரா இருந்தனால இந்த பாருங்கள், டச் பண்ண போனேன், கடிக்க வந்துடுச்சு. டச் பண்ணாதீங்க கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சைடில் வந்து இது ஒரு பிரிட்ஜு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பிரிட்ஜில் வந்து அப்படியே கொஞ்சம் ஏறி போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா கிளி வந்து அப்படியே என் ஒய்ஃப் கையில் வந்து உக்காந்துட்டு அந்த ஸ்நாக்ஸை வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. உண்மையுமே நிறைய கலர்ஸில் வந்து கிளிங்கெல்லாம் உள்ளே இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்கன்ட்டு. நம்ம ஒன்றுமே பண்ணாத வரைக்கும் அது நம்ம மேலே கூட உட்காந்து தலையில் ஷோல்டரில் எதில் வேணாலும் அதுங்க அப்படியே நல்லா உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே பார்க்கவே நல்லா இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சூப்பராக மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் குஷியானமோ இல்லாமல் கிளிங்கெல்லாம் குஷி ஆயிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் கவர் தான். ஸோ அது மேலே மழை துளி விழுவும்போது சவுண்டு வந்தனால இதுங்க பயந்துருச்சா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து கிளிங்கெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப சவுண்டு விட ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் அப்போதைக்கு பெரிய கிளிங்க இருக்கிற கேஜுக்குள்ளே இருந்தோம். பார்த்திங்கன்னா நம்ம படத்தில் தான் இந்த மாதிரி கிளிங்கெல்லாம் வந்து பார்த்துருப்போம். அது நேரில் பார்க்கும்போது வந்து உண்மையுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ எங்கள் கூட வந்து ஒரு ஃபேமிலியும் உள்ளே இருந்தாங்க. அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அசால்ட்டாக வந்து அந்த கிளியை ஹேண்டில் பண்ணாங்க. பெரிய பெரிய கிளியை அந்த
பெரிய ஒரு ஒயிட் கலர் கிளி இப்போ வரும் பாருங்கள், ஒரே சத்தங்க. அந்த அப்படியே கீச்சுன்னு விடும்போது நமக்கே வந்து ஒரு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு, எங்கே கடித்தா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி. ரியோ 2 அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தில் தான் இந்த மாதிரி கிளிங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த கலர் கலராக பெருசாக இருக்குங்க, இதெல்லாம் நான் அப்போ தான் பார்த்துருக்கேன். ஸோ இதில் நேரில் பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு என்ன சொல்கிறது, நம்மளையும் தாண்டி ஒரு சந்தோஷம் இல்லை, பார்க்கப்பா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு குட் ஃபீல் கொடுத்துச்சு இந்த இடம் உண்மையாலுமே. ஸோ நாங்கள் ட்ரிப் வந்ததுலேயே வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண சவுண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அந்த சுச்சுவேஷனில் உள்ள இருக்க எல்லாருமே நம்ம பயந்துட்டோம். மலைக்கு கற்றுதுங்களா இல்லை வந்து சினிமா கற்றுதுங்களா எல்லாமே நமக்கு தெரியல. எல்லாமே பறந்துச்சு, அமைதியாக உட்காந்துட்டு எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய கிளிக்கூண்டுகளை கடந்து அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏரியா வந்துச்சு. அந்த ஏரியாவுக்குள்ளே போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகு வந்து நீளமாக ஏதோ அமேசான் காட்டில் இருக்குன்னு அந்த பறவை பேர் எனக்கு தெரியல. இதெல்லாம் ரிலேட்டிவ் படத்துலலாம் அந்த ஹாலிவுட் கார்ட்டூன் படத்துலலாம் பார்த்துருக்கேன். அந்த பறவை அங்கே இருந்துச்சு, டூடுன்னு நினைக்கிறேன், டூடு பேர்டுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது என்னென்ன நல்ல ஃபீல் வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் மஸ்ட்டு ஏற்காடு போனீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம்னா இந்த இடத்த நான் உண்மையாலுமே சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ சொன்னேன் அந்த 300 ரூபாய்க்கு ஒருத்தருக்காதுன்னு சொல்லி டிரைவர் வெளியில் உட்காந்தார்ல, அவர் வந்து இந்த வீடியோ மேபி பார்த்தாருன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். ஸோ அந்த லெவலுக்கு ஒர்த்தான இடம்தான். உள்ளே எங்களுக்கு வந்து அந்த ஒரு 3 o'clock வந்திருப்போம், எங்களுக்கு அது வெளியில் போகவே இது இல்லை. ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டான இடமா இது எங்களுக்கு கொடுத்துச்சு. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா அஸ்கி டாகுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு டாகு வந்து ப்ரீடு பேர் தெரில, அது வந்து ஒரு ஷோகேஸ் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் கழித்து ஸ்வான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது போட்டிருந்தாங்க, ஷோகேஸ் வச்சுருந்தாங்க. அதை தாண்டி போகும்போது தாங்க சர்ப்ரைஸ் இருந்துச்சு. என்னான்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு கோழியை வந்து ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர்டு இருந்துச்சு. இப்போ பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. நெருப்பு கோழி அப்படியே ஆடாமல் அசையாமல் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இந்த ஜுமான்ஜி ஹாலிவுட் படத்தில் வந்து ஒரு கொத்தில் சாவடிக்கக்கூடிய பவர் இருக்குது அதுக்கு அப்படின்னு நான் பார்த்தோன்னே எனக்கு பயம் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் ஞாபகம் வந்துச்சு, ஒய்ஃபை வந்து பக்கத்தில் நிற்காத, கொஞ்சம் தூரமாகவே நில்லு, ஒரு ஃபோட்டோ எடுத்துட்றேன்ட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் கழித்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடுங்க இருக்கிற ஏரியா இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஆடுங்களை வந்து பார்த்தோம். அது நம்ம ப்ரீடு இல்லை, ஃபாரின் ப்ரீடு. செம ஆக்டிவாக இருந்துச்சு பாருங்களேன். அந்த குட்டி ஆடு வந்து அப்படியே துள்ளி குதிச்சு அப்படியே ஜம்ப் அடித்து அம்மா அப்பாவை சுற்றிட்டு வந்துட்டு இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து ஒரு பக்கத்துலேயே ஒரு மரம் வந்துச்சு, அதுலேருந்து இலையை பிச்சு போட்டு இலைய கையில் கொடுத்துட்டு அப்படியே இது பண்ணி தடவி கொடுத்துட்டு இருந்தேன். நல்லாவே இருந்துச்சுங்க, வித்தியாசமாக இருந்துச்சு இந்த ஆடு பார்க்குறதுக்கு. குட்டியாக புசுன்னு இதுவும் ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க பாருங்க. செம்மையாக துள்ளி குதிச்சு விளாண்டுட்டு இருந்துச்சு, செம்ம ஆக்டிவாக இருந்தார் குட்டி. என்னன்னு தெரில, நல்லா ஆக்டிவாக இருந்தார். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முயலுங்கள்லாம், ரேபிட், எல்லா நாட்டு இதுலேயும் வந்து ரேபிட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்தியன் ப்ரீடு, ஆஃப்ரிக்கன் ப்ரீடு, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து இது பண்ணியிருந்தாங்க. இல்லை விஷயம் என்னென்னா இந்த ரேபிட்டோட ப்ரீடுக்குள்ளே
எலியை விட்டுருந்தாங்க. உங்களுக்கு உள்ளே தெரியுதா? உங்களுக்கு லெஃப்ட் கார்னரில் வந்து பாருங்கள், ஹாம்ஸ்டர் எலியை விட்டுருந்தாங்க. என்னடா முயல் கேஜுக்குள்ளே எலியை விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு ஷாக்கு. அது எனக்கே பாருங்கள், ஹாம்ஸ்டர் தானே, நான் சொல்கிறது கரெக்டாக? அது எனக்கு பார்க்காது ஹாம்ஸ்டர் எலி மாதிரி தான் தெரியுது. கன்ஃபியூஷனில் விட்டாங்களா இல்லை உண்மையாலுமே விட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ முயலுங்கெல்லாம் நல்லா தொட்டு பார்க்கணுன்னு தோணுச்சு. பட் எதுக்கு ரிஸ்க்கு? அதுங்கெல்லாம் ரொம்ப பக்கமாகவே இருந்துச்சுங்க. பெரிய தடுப்புலாம் இல்லை, ஜம்ப் ஆயிடுச்சுன்னா. இங்கே ஒன்று, இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, பார்க்க குட்டியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து குட்டி காளை, குட்டி பசு வந்து தொழுவத்தில் கட்டி வச்சு அதுங்களுக்கு வந்து புல் அறுத்து போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே வளராதாங்க. இதெல்லாம் வந்து நியூஸில் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நேரில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா புறா கூண்டுங்கள்லாம் இருந்துச்சு சைடில். ஒவ்வொரு வகையான வெவ்வேறான புறா, முயல். ஸோ முயல்லாம் பாருங்கள், இல்லை பெருசாக ஒரு முயல் இருந்துச்சு பாருங்கள், பார்க்கவே பிரம்மந்தான் இதான் நினைக்கிறேன். இதான் இல்லை பெரிய முயலாக இருந்துச்சு பார்க்கும்போது நேரில். அப்பா இவ்வளோ பெருசுக்கு முயல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக நல்ல குட் ஃபீலிங்கோட பீக்கோ பார்க்லேருந்து வெளில வந்துட்டு டின்னருக்கு போயிட்டோம். டின்னருக்கு இந்த தடவை நாங்கள் வந்து சிக்கன் ரைஸு, அப்புறம் வந்து தோசை நல்லா ஆர்டர் போட்டு சில்லி சிக்கனோட நல்லா ஃபுல் கட்டிட்டோம். ஏன்னா வெளியில் சரியான சாப்பாடு எங்களுக்கு அமையலை, அதனால் ஃபுல் கட்டிட்டு இது பண்ணிட்டோம். மறுநாள் 3வது நாள் வந்து தனி ட்ராவல் வீடியோவாக நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் பண்ண தப்பை, நான் என்ன பண்ணக்கூடாதுங்கிற தப்பையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்டாக இருங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு பாய்.